வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம ஒரு புதுமையான ஒரு விஷயம், போட்டித் தேர்வு. அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய குழந்தைகளுக்கு ஒரு போட்டியை வைத்து அவர்கள் எப்படி கேள்விகள் எழுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த இதனுடைய முடிவு இது ஒரு சீரீஸாக பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு புதுமை. அண்ட் இது 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 17 விலங்குலகம் அப்படிங்கிறதுல பக்கம் 207, 208 அதை நம்ம காமிப்போம். பெற்ற கீழ்கண்டுகளில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள 9ஆம் வகுப்பு புத்தகத்தின் 17வது அலகு, அதாவது விலங்குலகம் என்ற பாடத்தில் கார்டேட்டா முதுகுநான் உள்ளவை, அதாவது பக்கம் 207 மற்றும் பக்கம் 208 பக்கத்தில் வைத்து எடுக்கப்பட்ட கேள்விகள். இது இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு போட்டிக்காக உருவாக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் இயங்கி வரும் செம்மொழி IAS அகாடமியின் இலவச வகுப்புகளில் பயணிக்கும் ஒரு மாணவி திருமதி கோகிலா அவர்கள். இவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. எடுத்த கேள்விகள் மேக்சிமம் கேள்வி, ஆனால் லைட்டான கேள்விகள், ரொம்ப ஸ்ட்ரைட்டான கேள்விகள், எளிமையான கேள்விகள். ஸோ இது ஒரு போட்டிக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இது முதன்மை வருவதனால இதை நம்ம உங்களுக்கு ஒரு டோக்கனாக நம்மளுடைய யூடியூப்பில் இந்த வீடியோ போடுறோம். இது எப்படின்னு பார்த்து நீங்கள் மதிப்பிடலாம். சரி, இப்போ இது எந்த சாப்டர்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதுதான் இந்த சாப்டரு. இது இந்த முதுகுநான் உள்ளவை 17.3 கார்டேட்டா. இதில் ஒரு 10-15 வரிகள் இருக்குது. இவ்வளோதான் இந்த பகுதி. பார்த்துக்கோங்க, இந்த பகுதி இந்த பக்கத்தில். ஓகே, தட் இஸ் 207வது இந்த புத்தகத்தில், அறிவியல் புத்தகத்தில் 207வது பக்கத்தில் ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது. ஓகே, இந்த 2 பேரை அடுத்த பகுதியாக இது எல்லாம் துணை தொகுதி மீன்கள், அப்போ துணை தொகுதி தலைநீனான்கள், அப்புறம் முதுகெலும்பிகள் வெர்டிபிரேட்டா வட்ட வடிவானவை, அதுக்கப்புறம் மீன்கள், அப்புறம் இருவாழ்விகள். இவ்வளோதான். இந்த பக்கம் 208ல் ஃபுல் பக்கம் நம்ம எடுத்திருக்கோம். இதனில் மொத்த கேள்விகள் மொத்தம் 63 கேள்விகள் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேள்வியை நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணுவோம். வி வில் கோ த்ரூ இட், பார்க்கலாம். ஓகே, சரி, ரைட். இப்போ பாருங்கள், முதல் கேள்வி. முதுகு நான் உள்ளவைகளின் சிறப்பம்சமாக கருதப்படுவவை எவை? வாழிடம், தகவமைப்பு, மரபு, இதயம், நுரையீரல், மூளை, முதுகுநான், முதுகுப்புற நரம்பு வடம், இணை, செவில் பைகள், தலை, உடல், வால். ஸோ சரியான பதில் சி, முதுகுநான், முதுகுப்புற நரம்பு வடம், இணை, செவில் பைகள். இதுதான் இந்த முதல் கேள்வியோட பதில். ஓகே, இரண்டாவது கேள்வி. முதுகு நான் உள்ளவர்களின் முதுகுப்புறத்தை தாங்கியுள்ள முதுகுநான் எவ்வகை அமைப்பை உடையது? வட்ட வடிவ தட்டு போன்ற அமைப்பை உடையது, குட்டையான அமைப்பை உடையது, அகலமான கோள வடிவ அமைப்பை உடையது, நீண்ட கோல் போன்ற அமைப்பை உடையது. சரியான பதில் டி, நீண்ட கோல் போன்ற அமைப்பை உடையது. ஓகே, ஸோ இதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி. முதுகு நாணிகள் எத்தனை அடுக்குகள் உள்ளன? 3 அடுக்கு, 5 அடுக்கு, 2 அடுக்கு, 6 அடுக்கு. சரியான பதில் 3 அடுக்கு. 3 அடுக்குகள் என்பதே சரியான பதில். அப்படியே இந்த இதை தொடர்ந்து 4வது கேள்வியும் பார்த்துருவோம். 4வது கேள்வி முதுகு நான் உள்ளவைகளின் முதுகு நாணமானது எவை இரண்டு பிரிக்கும் அமைப்பாக செயல்படுகிறது? மூளையையும் முதுகு உலகத்தையும், தலையையும் கழுத்தையும், அப்புறம் உணவு பாதையும், நரம்பு திசுவையும், கல்லீரலையும், சிறு நீரகத்தையும். சரியான பதில் பார்த்திங்கன்னா மூளையையும் முகுளத்தையும் பிரிக்கக்கூடியதான் முதுகுநாணில் உள்ள ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதற்கு அப்புறமா 5வது கேள்வி. முதுகு நான் உள்ளவர்களின் உடல் குழியானது எவ்வகையானது? பொய்யானது, தற்காலிகமானது, மறைவானது, உண்மையானது. சரியான பதில் என்னன்னா உண்மையானது. சரியான பதில் உண்மையானது என்பதே சரியான பதில். 6வது கேள்வி. முதுகு நான் உள்ளவைகள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 2, 3, 4, 5. சரியான பதில் 2 குழுக்களாக
பிரிக்கப்பட்டுள்ள என்றது வந்து சரியான பதில். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண அடுத்தது பார்ப்போம். ஸோ 7வது கேள்வி சேம். முதுகு நான் உள்ளவைகளில் 2 குழுக்கள் எவை எவை? எது அல்லது எவை? பின் முதுகு நாணிகள் முதுகெலும்புள்ளவைகள், முன் முதுகு நாணிகள் முதுகெலும்புள்ளவைகள், பக்கவாட்டு முதுகு நாணிகள் குருத்தெலும்புள்ளவைகள், வளைவான முதுகு நாணிகள் முதுகுப்புற நரம்புகள். சரியான பதில் பி, முன் முதுகு நாணிகள் முதுகெலும்புள்ளவைகள். பி தான் சரியாவுள்ள ஆன்சர். 8வது கேள்வி, முதுகெலும்புகளின் முன்னோடியாக கருதப்படுவது எது? முன் முதுகு நாணுடைய ப்ரோகார்டேட்டா, முதுகு நாணுள்ளவை கார்டேட்டா, முதுகெலும்பிகள் வெர்டிபிரேட்டா, சீன ராட்சஸ் சால்மண்டர், ஆண்ட்ரியாஸ் தேவிதியா. ஸோ சரியான பதில் வந்து முதுகு நான் உள்ளவை, முன் முதுகு நான் உள்ளவை, தட் இஸ் ப்ரோகார்டேட்டா. ஸோ ப்ரோகார்டேட்டா என்பதுதான் சரியான பதில். அதுக்கடுத்து 9வது கேள்வி, முன் முதுகு நான் உள்ளவை எந்த அமைப்பின் அடிப்படையில் 2 துணை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? எந்த அமைப்பின் அடிப்படையாக? என்னெல்லாம்? உயிரின வகைப்பாடு அடிப்படையில், மரபு அடிப்படையில், முதுகு நான் அமைப்பின் அடிப்படையில், தகவமைப்பின் அடிப்படையில். சரியான பதில் சி, முதுகு நான் அமைப்பின் அடிப்படையில். முதுகு நான் அமைப்பில் அடிப்படையில் தான் உருவானதான் அது கிளாசிஃபிகேஷன். அடுத்தது 10வது, முதுகு நான் உள்ளவைகளின் 2 துணை தொகுதிகள் எவை எவை? ஊர்வன பரப்பன வால் முதுகுநாணிகள், தலை முதுகுநாணிகள், முதிர் உயிரி, வளர் உயிரி, நில வாழ்விகள், நீர் வாழ்விகள். சரியான பதில் பி, தட் இஸ் வால் முதுகுநாணிகள், தலை முதுகுநாணிகள். வால் முதுகுநாணிகள் அண்ட் தலை முதுகு நாணிகள். 11வது கேள்வி, யூரோகார்டேட்டா எந்த வகை முதுகு நாணிகள்? யூரோகார்டேட்டா எந்த வகை முதுகு நாணிகள்? வால் முதுகு நாணிகள், தலை முதுகு நாணிகள், இளமுதுகு நாணிகள், முதிர் முதுகு நாணிகள். சரியான பதில் ஏ, வால் முதுகு நாணிகள். ஏ, வால் முதுகு நாணிகள். 12வது கேள்வி, செஃபலோ முதுகு நாணிகள் எந்த வகையைச் சேர்ந்தது? செஃபலோ முதுகு நாணிகள் எந்த வகையை சேர்ந்தது? இளம் முதுகு நாணிகள், முதிர் முதுகு நாணிகள், வால் முதுகு நாணிகள், தலை முதுகு நாணிகள். சரியான பதில் டி, தலை முதுகு நாணிகள். டி, தலை முதுகு நாணிகள் என்பது சரியான பதில். 13வது கேள்வி, வால் முதுகு நாணிகள் என்பவை தனித்து வாழும் எதன் வால் பகுதியில் முதுகு நாண்கள் காணப்படும் அமைப்பாகும்? முதிர் உயிரிகள், லார்வாவின், மீன்களின், பாலூட்டிகளின். சரியான பதில் லார்வாவின். சரியான பதில் லார்வாவின் என்பது சரியான பதில். 14வது கொஸ்டின், வால் முதுகு நாணிகள் எந்த உயிர்களின் இயல்பான அமைப்பை இழந்து தரையில் ஒட்டி வாழுவை? இளமுயிர்கள், முதிருயிர்கள், வளருயிர்கள், பல்லுயிரிகள். சரியான பதில் முதிர் உயிரிகள். பி, முதிர் உயிரிகள் என்பது சரியான பதில். அடுத்து 15வது கேள்வி, வால் முதுகு நாணிகளின் உடலை சுற்றி காணப்படும் உறையின் பெயர் என்ன? பெரிகார்டியம், டியூனிக், அசிடியன், பிரதான சட்டகம். சரியான பதில் பி, டியூனிக். பி, டியூனிக். 16வது கேள்வி, டியூனிக் எனும் உரையுடன் கூடிய வால் முதுநாணிக்கு எடுத்துக்காட்டுது? லார்வா, மீன்கள், அசிடியன், இரு வாழ்விகள். சரியான பதில் அசிடியன். சரியான பதில் அசிடியன். ஓகே. அடுத்து 17வது கேள்வி, தலை முதுகு நாணிகள் எந்த வடிவத்தில் காணப்படுகின்றன? மீன் வடிவத்தில், தவளை வடிவத்தில், புழு வடிவத்தில், ஒட்டுண்ணி வடிவத்தில். ஒட்டுண்ணி வடிவத்தில். ஸோ மீன் வடிவத்தில் என்பது சரியான பதில். மீன் வடிவத்தில் என்பது சரியான பதில். அடுத்தது 18வது கேள்வி. 18வது கேள்வி, தலை முதுகு நாணிகளின் வாழிடம் எது? தலை முதுகு நாணிகளின் வாழிடம் எது?
நன்னீர், கடல், நிலம், ஒட்டுண்ணி. சரியான பதில் கடல். கடல் என்பது சரியான பதில். அடுத்தது 19வது கேள்வி. தலைமுதுகு நாணிகளின் எந்த பகுதியில் இணையற்ற துடுப்பு உள்ளது? மார்பு பகுதியில், தலைப்பகுதியில், முதுகு பகுதியில், வால் பகுதியில். சரியான பதில் முதுகு பகுதியில். சரியான பதில் முதுகுப்புறத்தில். முதுகுப்புறத்தில் என்பது சரியான பதில். அடுத்தது 20வது கேள்வி. தலைமுதுகு நாணிகளின் முக்கிய பண்பாக பார்க்கப்படுவது, தலைமுதுகு நாணிகளின் முக்கிய பண்பாக கருதப்படுவது எது? ஸோ தட் இஸ் முதுகுநான், வால், நரம்பு திசு அண்டு மரபு அடிப்படையில் இல்லாமல். சரியான பதில் ஏ முதுகுநான். ஏ முதுகு நான். 21வது கேள்வி தலைமுதுகு நாணிக்கு எடுத்துக்காட்டு தருக. அசிடியன், அம்பிபியக்ஸ், லாம்ப்ரே, ஆண்ட்ரியக், டேவிடியன்ஸ். ஸோ சரியான பதில் ஆம்பியாக்சிஸ். பி இஸ் த சரியான பதில். அப்புறம் 22வது கேள்வி. முதுகெலும்பிகள் இன விலங்குகளின் சிறப்பம்சமாக விளங்குவது எது? முதுகெலும்பு தொடர், தகவமைப்பு, உணவு முறை, வாழிடம். சரியான பதில் முதுகெலும்பு தொடர் என்பது சரியான பதில். அடுத்து 23வது கேள்வி. எந்த அமைப்பில் உள்ள முதுகுநான் முதுகு உயிரியல் அச்சு எலும்பிலான முதுகெலும்பு தொடராக மாற்றி அமைக்கப்படுகிறது? இது மாற்றி அமைக்கப்படுகிறது. இளம்நிலை, வளர்நிலை, முதிர்நிலை, கருவுற்ற நிலை. சரியான பதில் வளர்நிலை. சரியான பதில் வளர்நிலை என்பது சரியான பதில். 24வது கேள்வி. முதுகெலும்புகளின் முதுகுநானானது எந்த அமைப்பாக அமைகிறது? பிரதான சட்டமாக அமைகிறது, பாதுகாப்பற்றதாக அமைகிறது, வளையும் அமைப்பாக மாறுகிறது மட்டுமே உள்ளது, வில் போன்ற அமைப்பாக உள்ளது. சரியான பதில் பிரதான சட்டமாக அமைகிறது என்பது பதில். 25வது கேள்வி. முதுகெலும்பிகள் எத்தனை வகுப்புகளாக பிரிக்கப்படுகின்றன? 3, 4, 5, 6. மொத்தமாக 6 வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. முதுகெலும்பிகள் 6 வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. 26. வட்ட வாயுடைய முதுகெலும்பில் காணப்படாத அமைப்பு எது? பல்லில்லாத, நாக்கு இல்லாத, தாடையற்ற, உணர்திறனற்ற. சரியான பதில் தாடையற்ற. 27வது கேள்வி. வட்ட வாயுடைய தாடையற்ற முதுகெலும்பிகள் என்பது என்ன? வாய்த்துவாரம் தாடைகளால் சூழப்படாத நிலை, வாய்த்துவாரம் தாடைகளால் சூழப்பட்டிருக்கும் நிலை, வாய்த்துவாரம் சிறு தாடைகளால் சூழப்பட்ட நிலை, வாய்த்துவாரத்தில் உள்ள தாடைகள் செயலற்று இருக்கும் நிலை. சரியான பதில் வாய்த்துவாரம் தாடைகளால் சூழப்படாத நிலை. வாய்த்துவாரம் தாடைகளால் சூழப்படாத நிலை என்பது சரி. அடுத்தது 28வது கேள்வி. வட்ட வாயுடையனவற்றின் உடல் எதை போன்று நீளமானது? தவளை, விலாங்கு மீன், பாம்பு, ஆம்பியாக்சிஸ். சரியான பதில் விலாங்கு மீன். சரியான பதில் பி விலாங்கு மீன். 29. வட்ட வாயுடையவற்றின் தோல் எவ்வாறு காணப்படும்? வளவளப்பாகவும் செதிலற்றதாகவும் காணப்படும். சொரசொரப்பாகவும் செதிகளாற்றும் காணப்படும். வளவளப்பாகவும் செதில்களுடன் காணப்படும். சொரசொரப்பாகவும் செதில்களற்றும் காணப்படும். சரியான பதில் வளவளப்பாகவும் செதில்கள் அற்றும் காணப்படும். வளவளப்பாகவும் செதில்கள் அற்றும் காணப்படும் என்ற ஏதான் சரியான பதில். 30வது கேள்வி. வட்ட வாயுடைய எதன் மீது புற ஒட்டியலாக வாழ்க்கை நடத்துகின்றன? மீன்கள் மீது, இதில் ஆன்சர் இருக்கு. மீன்கள் மீது, தவளையின் மீது, பாம்பின் மீது, தாவரத்தின் மீது.
ஸோ சரியான பதில் மீன்கள் மீது. சரியான பதில் மீன்கள் மீது. அடுத்து 31வது கேள்வி. வட்ட வாயுடையவற்றிற்கு எடுத்துக்காட்டு தருக. லார்வா டியூனிக், அசிடியன் லாம்ப்ரே, ஹாக்மீன் லாம்ப்ரே, தவளை தேரை. தவளை தேரை. சரியான பதில் ஹாக்மீன் லாம்ப்ரே. சி என்பது சரியான பதில். தென் 32வது கேள்வி. 32வது, மீன்கள் எந்த வகை பிராணியாகும்? வெப்பரத்த பிராணி, குளிரத்த பிராணி, பனிப்பாறை பிராணி, இருவாழ்கள். சரியான பதில் பி, குளிர் இரத்த பிராணிகள். பி, குளிர் இரத்த பிராணிகள், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். அடுத்தது 33வது கேள்வி. மீன்கள் எங்கு வாழக்கூடிய முதுகெலும்பிகளாகும்? நீர்வாழ், பனித்திருப்பு பிரதேச வாழ், நிலவாழ், காடுவாழ். நமக்கு தெரியும், இட் இஸ் நீர்வாழ். ரைட், ஓகே. அடுத்தது 34வது கேள்வி. மீன்கள் உடல் எதனை போன்று அமைந்துள்ளது? படகு, துடுப்பு, பாறை, உருளை. சரியான பதில் படகு. சரியான பதில் படகு. 35வது கேள்வி. மீன்கள் எந்தெந்த 3 பகுதிகளை கொண்டது? தலை, உடல், வால், சவ்வு, நுரையீரல், நகம், உணர்திறன், மூளைத்திறன், தற்காப்பு திறன், தலை, செவி, ரோமம். சரியான பதில் தலை, உடல், வால். ஏ, தலை, உடல், வால் என்பதே சரியான பதில். 36வது கேள்வி. 36வது கேள்வி. மீன்கள் நீந்தி செல்ல உதவுவை எவை? தலை, உடல், இணை துடுப்புகள், நடுத்துடுப்புகள், தலை, வால், செவில்கள், துடுப்புகள். சரியான பதில் பி, இணை துடுப்புகள் மற்றும் நடுத்துடுப்புகள். இணை துடுப்புகள் மற்றும் நடுத்துடுப்புகள் என்பவை சரியான பதில்கள். 37வது கேள்வி. மீனின் உடல் எதனால் பொருத்தப்பட்டுள்ளது? தோல், செவில்கள், செதில்கள், வளவளப்பான பொருளால். அண்ட் சரியான பதில் சி, செதில்களால் பொருத்தப்பட்டுள்ளது. சி, செதில்கள். அடுத்தது 38வது கேள்வி. மீனின் சுவாசம் எதன் வழியாக நடைபெறுகிறது? நாசி, செவில்கள், செதில்கள், கண். சரியான பதில் செவில்கள். செவில்கள். சரியான பதில் செவில்கள். 39வது கேள்வி. மீனின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? அவை யாவை? 3 அறைகள், வலது ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள். 2 அறைகள், ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள். ஓரறை ஆரிக்கிள் அண்ட் ஓரறை வென்ட்ரிக்கிள். சரியான பதில் பி, 2 அறைகள், ஒன்று ஆரிக்கிள், இன்னொன்று வென்ட்ரிக்கிள். ஸோ 2 அறை. மீனுக்கு 2 அறை. அடுத்தது 40வது கேள்வி. மீனின் எந்த வகை முக்கியமான மீனின் வகையில் முக்கியமானவை? 2, 3, 4, 5. 2, 3, 4, 5 மீனின் வகை 2 வகை. 41. 2 முக்கிய மீன் வகைகள் என்ன? சுறா, விலங்கு, விலாங்கு, திமிங்கலம், குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள், தாடையற்ற மீன்கள், அளவில் பெரிய மீன்கள். சரியான பதில் சி, குருத்தெலும்பு மீன்கள் அண்ட் எலும்பு மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள் மற்றும் எலும்பு மீன்கள் தான் 2 வகையான மீன்கள். 42வது கேள்வி. பின்வருவனவற்றுள் குருத்தெலும்பு மீன்கள் என்பது எவை? இவற்றில் எலும்பு சட்டகம் குருத்தெலும்பினால் ஆனது. எலும்பு சட்டகத்தை கொண்டவை. நரம்பு திசுக்களில் மட்டுமே சூழப்பட்டு காணப்படும். வால் பகுதியில் எலும்புகள் காணப்படும். சரியான பதில் இவற்றின் எலும்பு சட்டகம் குருத்தெலும்பினால் ஆனது. ஏதான் சரியான ஆன்சர். இவற்றின் எலும்பு சட்டகம் குருத்தெலும்புகளால் ஆனது என்பது சரியான பதில். 43வது கேள்வி. 43வது கேள்வி. எலும்பு மீன்கள் என்றால் என்ன? எலும்பு மீன்கள் என்றால் என்ன? குருத்தெலும்பை கொண்டவை, எலும்பு சட்டகத்தை கொண்டவை, முதுகு நாண் அற்றவை, எலும்பு சட்டகம் இல்லாமல் இருப்பது. சரியான பதில் எலும்பு சட்டகத்தை கொண்டவை. எலும்பு சட்டகத்தை கொண்டவை என்பது சரியான பதில். 44வது கேள்வி. குருத்தெலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. குருத்தெலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஸ்கேட்ஸ், மடவை, சுறா ஸ்கேட்ஸ், கெண்டை மடவை, கெண்டை சுறா. சரியான பதில் சுறா அண்ட் ஸ்கேட்ஸ்.
சுறா அண்ட் ஸ்கேட்ஸ். ஸோ பி வந்து சரியான பதில். 45வது கேள்வி. எலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. சுறா, ஸ்கேட்ஸ், கெண்டை, மடவை, திமிங்கலம், விலாங்கு, நட்சத்திர மீன் அண்ட் ஜெல்லி மீன். சரியான பதில் கெண்டை மடவை. கெண்டை மடவை என்பது சரியான பதில். 46வது கேள்வி. பின்வருவனவற்றுள் மிகச்சிறிய முதுகெலும்பு மீன்கள் எவை? ஹேக் மீன், லாம்ப்ரே, அசிடியஸ், ஆம்பிபியாக்ஸ் அண்ட் பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி, ஆண்ட்ரியாஸ் அண்ட் டேவிடியன்ஸ். சரியான பதில் பிலிப்பைன்ஸ் கோபி. சி, பிலிப்பைன்ஸ் கோபி அண்ட் குட்டை பிக்மி கோபி. 47வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். மிகச்சிறிய முதுகெலும்பிகளான பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி போன்றவை வெப்பமண்டல பகுதியில் வாழும் மீனினமாகும். மிகச்சிறிய முதுகெலும்பிகளான பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி போன்றவைகள் குளிர் பிரதேசத்தில் வாழும் மீனினமாகும். மிகப்பெரிய முதுகெலும்பிகளான பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி போன்றவை வெப்பமண்டல பகுதியில் வாழும் மீனினமாகும். மிகப்பெரிய முதுகெலும்பிகளான பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி ஆகிய குளிர் பிரதேச பகுதிகளில் வாழும் மீனினம் ஆகும். சரியான பதில் பி. மிகச்சிறிய முதுகெலும்பிகளான பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி போன்றவைகள் குளிர் பிரதேச பகுதியில் வாழும் மீனினம் ஆகும். இதுதான் சரியாக உள்ள ஆன்சர். 48. மிகச்சிறிய முதுகெலும்பி மீன்களான பிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை, பிக்மி கோபி போன்றவை எந்தெந்த பகுதியில் காணப்படுகிறது? சீனாவின் சதுப்பு நிலங்களில், சீனாவின் கலர் நிலங்களில், தென்காசிய நாடுகளின் சதுப்பு நிலம் மற்றும் உப்பு நீரில், தென்கிழக்கு ஆசியாவின் கலர் நிலங்களில். சரியான பதில் தென்கிழக்கு ஆசியாவின் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீர்களில். தென்கிழக்கு ஆசியாவின் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீர்களில். ஸோ சி என்பது சரியாக உள்ள ஆன்சர். 49வது கேள்வி. மிகச்சிறிய முதுகெலும்பின் நீளம் எவ்வளவு? 10 மில்லிமீட்டர், 10 மீட்டர், 100 மில்லிமீட்டர், 5 மில்லிமீட்டர் நீளம். ஸோ சரியான ஆன்சர் பதில் 10 மில்லிமீட்டர் நீளம். 10 மில்லிமீட்டர் நீளம் ஏ என்பது சரியாது. 50வது கேள்வி. முதலில் தோன்றிய 4 கால்களுடைய உயிரினம் எது? நிலவாழ்விகள், இருவாழ்விகள், பாலூட்டிகள், குதிரைகள். சரியான பதில் இருவாழ்விகள். இதுக்கு 4 கால் முதல்ல. 51வது கேள்வி. இரு வாழ்விகள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. நீர் மற்றும் நில சூழ்நிலையில் வாழ்வதற்கான தகவமைப்பினை பெற்றுள்ள வாழ்விகள் இரு வாழ்விகள் எனப்படும். நீர் மற்றும் வானிலைக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கான தகவமைப்புகளை பெற்றுள்ள வாழ்விகள் இருவாழ்விகள் எனப்படும். நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு தனது நிறத்தை மாற்றி அமைத்து வாழ்வன இருவாழ்விகளாகும். நீர் மற்றும் நில சூழ்நிலையில் வாழ்வதற்கான தகவமைப்புகளை பெறாத வாழ்விகள் இரு வாழ்விகளாகும். அண்ட் சரியான பதில் நீர் மற்றும் நிலச்சூழலில் வாழ்வதற்கான தகவமைப்பினை கொண்டுள்ள வாழ்விகள் நீர் மற்றும் நிலச்சூழல். ஸோ ஏ வந்து சரியானது. ஸோ தகவமைப்பினை பெற்றுள்ள வாழ்விகள் இரு வாழ்விகள் எனப்படும். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். 52வது கேள்வி. உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது? ஏ அசிடியன், பி லார்வா தவளை, சி திமிங்கலம், சீனாவின் ராட்சஸ் சாலமண்டர். சரியான பதில் டி சீனாவின் ராட்சச சாலமண்டர் ஆண்ட்ரியாஸ் டேவிடியன்ஸ். 53வது கேள்வி. உலகிலே மிகப்பெரிய இருவாழ்வி எந்த நாட்டில் உள்ளது? சீனா மத்திய மற்றும் கிழக்கு சீனா, சீனா மத்திய மற்றும் மேற்கு சீனா, சீனா மற்றும் மத்திய வடக்கு சீனா, சீனா மத்திய மற்றும் மேற்கு சீனா. சரியாக உள்ள பதில் சீனா மத்திய மற்றும் தெற்கு சீனாவில் அமைந்துள்ளது. டி என்பது சரியான பதில். 54வது. மிகப்பெரிய இருவாழ்வினுடைய நீளம் 5 அடி 16 அங்குலம், 6 அடி 12 அங்குலம். 6 அடி 12 அங்குலம்னாலுமே இதுதான். ஸோ இதுவும் 6 அடி. ஓகே, ஸோ இது வந்து குழப்பறது தான். ஓகே, இது அப்படின்னா 7 அடி, இது விட நிறுத்தம், இது 6 அடி இது. ஸோ சரியான பதில் 54 சி 5 அடி 11 அங்குலம். 5 அடி 11 அங்குலம். ஓகே, இதெல்லாம் வந்து
6 அடி ஆயிரும், இது 7 அடி ஆயிரும், இதுவும் 7 அடி ஆயிரும். ஓகே, இது குழப்பம். ரைட். 55வது கேள்வி, மிகப்பெரிய இருவாழ்விகளின் எடை எவ்வளவு? 55 கிலோ, 65 கிலோ, 76 கிலோ, 63 கிலோ. சரியான பதில் 65 கிலோ எடை உள்ளது. 65 கிலோ. 56வது கேள்வி, இரு வாழ்விகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. தலை உடல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, தலை உடல் வால் என 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, தலை வால் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, உடல் கால் என 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. சரியான பதில் ஏ, தலை உடல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது 57வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் தாடையுள்ள முதுகெலும்பிகளாகும், மீன்கள் மற்றும் இருவாழ்வில் தாடையற்ற முதுகெலும்பிகளாகும். மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் முன் முதுகு நாணுடையவை, மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் தலை முதுகு நாணிகள். சரியான பதில் ஏ, மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் தாடையுள்ள முதுகெலும்பிகளாகும், தாடையுள்ள முதுகெலும்பிகளாக இதுமொழியாகும். 58வது கேள்வி, மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் எந்த துணை தொகுதியை சேர்ந்தவை? முதுகெலும்பிகள், தலைமுதுகு நாணிகள், வால்முதுகு நாணிகள், முதுகு நான் இல்லாதவைகள். சரியான பதில் ஏ, முதுகெலும்பிகள். ஏ, முதுகெலும்பிகள். 59வது கேள்வி, ஆம்பியாக்சிஸ் எந்த துணை தொகுதியை சேர்ந்தது? முதுகு நாணற்றவை, தலைமுதுகு நான் உள்ளவை, வால் முதுகு நான் உள்ளவை, உடல் முதுகு நான் உள்ளவை. சரியான பதில் தலை முதுகு நான் உள்ளவை. சரியான பதில் தலை முதுகு நான் உள்ளவை, ஆம்பியாக்சிஸ். அடுத்தது 60வது கேள்வி, ஆம்பியாக்சிஸ் எந்த தொகுதியை சேர்ந்தது? முதுகு நான் உள்ளவை, முன் முதுகு நான் உள்ளவை, வால் முதுகு நான் உள்ளவை, தலை முதுகு நான் உள்ளவை. இட் இஸ் ஏ, முதுகு நான் உள்ளவை என்பது சரியான பதில். முதுகு நான் உள்ளவை என்பது சரியான பதில். அடுத்தது அசிடியன் எந்த துணை தொகுதியை சேர்ந்தது? அசிடியன் எந்த துணை தொகுதியை சேர்ந்தது? முதுகு நாணற்றவை, வால் முதுகு நாணிகள், தலைமுதுகு நாணிகள் மற்றும் முன் முதுகு நாணிகள். சரியான பதில் பி, வால் முதுகு நாணிகள். வால் முதுகு நாணிகள் என்பதே அசிடியனுடைய துணை தொகுதியாகும். 62வது கேள்வி, வட்டவடிவுடைய எந்த துணை தொகுதியை சேர்ந்த? வட்டவடி வாயுடவை, வட்டவாயுடைய எந்த துணை தொகுதி சேர்ந்த? முதுகெலும்புகள், முதுகெலும்பு அற்றவை, பாலூட்டி, இரு வாழ்வியல். சரியான பதில் முதுகெலும்பிகள். முதுகெலும்பிகள் என்பது வட்டவாயுடைய துணை தொகுதியை சேர்ந்தவை. அண்ட் கடைசியாக 63வது கேள்வி, கடைசி நம்ம கேள்வி, கார்டேட்டா முதுகெலும்பிகள், ப்ரோகார்டேட்டா முதுகு நான் உள்ளவை, வெர்டிபிரேட்டா முதுகு நான் உள்ளவை. ஸோ சரியான பதில் பி, கார்டேட்டா முதுகு நான் உள்ளவை அண்ட் ப்ரோகார்டேட்டா முன் முதுகு நான் உள்ளவை, வெர்டிபிரேட் ஆர் வெர்டிபிரேட்டா தட் இஸ் முதுகெலும்பிகள். ஓகே, ஸோ பி இஸ் தி ஆன்சர். ஸோ கார்டேட்டா பி, ப்ரோகார்டேட்டா சி, வெர்டிபிரேட் ஏ. ரைட். ஸோ ஒரு போட்டி எவ்வளவு சூழலையும் ஒருத்தங்க ரொம்ப திறமையாக ஒர்க் பண்ணி படித்து கேள்விகளை நேரம் ஒதுக்கி கையால் எழுதி இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதேபோல் எல்லா பிள்ளைங்களும் நிறைய படித்து நல்ல கேள்விகள் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டாண்டர்டு கொஞ்சம் குறைதான் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இந்த போட்டி மனப்பான்மைக்கு படித்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நம்மளுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.